போன போஸ்ட்டில் செட் அப்படின்னா என்னென்னு டிஃபைன் பண்ணோம். செட் என்னன்னா இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா வெல் டிஃபைன்ட் அப்படின்போம். தமிழில் நன்கு வரையறுக்கப்பட்ட தொகுப்பு இந்த மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிற எக்ஸாம்பிள் வந்து அரசியல் கட்சிகள் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இதில் வந்து யூனியன் இன்டர்செக்ஷன் 2 டேர்ம் வந்து செட் தியரியில் என்ன மீன் பண்ணுது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த நன்கு வரையறுக்கப்பட்ட அந்த மீனிங் பார்க்கலாமா? இப்போ கட்சிகள் அப்படின்னு மொட்டையாக சொன்னோம்னா இது வந்து வெல் டிஃபைன்டு கிடையாது. இதுவே வந்து தமிழகத்தில் இருக்கும் அரசியல் கட்சிகள் அப்படி சொல்லலாம், இல்லை தமிழகத்தில் நடிகர்களால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து செட்டில் லிஸ்ட்டில் நம்ம லிஸ்ட் பண்ண முடியும். இப்போ யூனியன் இன்டர்செக்ஷன் பார்க்க போகிறோம். இங்கே 2 எக்ஸாம்பிள் இருக்குது, 2 செட்டு ஏ பி. ரெண்டுலேயும் கட்சிகளோட பேர், கட்சிகள் தான் எலமெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஏயில் இருக்கிறது டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே. செகண்ட் செட்டு பியில் இருக்கிறது வந்து ஏடிஎம்கே, டிஎம்டிகே, எம்என்எம், டிவிகே. இந்த 4 எலமெண்ட்ஸ் இந்த செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே லிஸ்ட் பண்ணணும் எலமெண்ட்ஸை. அதுதான் வந்து செட் நொட்டேஷன். இதில் யூனியன் ஆஃப் 2 செட்டு அப்புறம் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 செட் அப்படின்னா என்னென்னா, யூனியன்னா 2 செட்டில் இருக்கிற அத்தனை கலெக்ஷனையும் சேர்த்து போட்டு லிஸ்ட் பண்ணி எழுதிடுவோம். இப்போ ஏ யூனியன் பின்னா அதில் இருக்க ரெண்டையும் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எழுதிட்டோம். ஒரே ஒரு விஷயம் நோட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, ரெண்டுலேயுமே டிவிகே இருக்குது. ஆனால் நம்ம 2 டைம் அதுக்காக எழுத தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு டைம் எழுதுனா போதும். அடுத்தது இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்னென்னா, ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிறது, காமனாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் எழுதணும். இப்போ ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது என்னது? ஃபர்ஸ்ட்டில் ஏடிஎம்கே, அடுத்தது டிவிகே. இது வந்து ஏடிஎம்கேயும் டிவிகேயும் செட் ஏலையும் இருக்குது, செட் பிலையும் இருக்குது. ஸோ இன்டர்செக்ஷன் ஏ இன்டர்செக்ஷன் பியில் நாம் எழுத போகிற 2 எலிமெண்ட் ஏடிஎம்கே அண்ட் டிவிகே. ஸோ இப்போது யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுருக்கோம். இந்த யூனியன் இன்டர்செக்ஷனால் என்ன தான் யூஸ் அப்படின்னு அடுத்த கொஷின் கேட்போம். ஏன்னா மேத்ஸ்னால் ஒரு யூஸும் இல்லைங்கிறது ஒரு ஜென்ரல் ஒப்பீனியனாக எல்லோரும் நினச்சிட்டு அந்த கோர்ஸே வந்து அவாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க படிக்கிறத. டேட்டா பேஸ் இன்றைக்கி நம்ம ஏஐ கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு சொல்லிகிட்ருக்கோம் இல்லையா? அந்த டேட்டா பேசிக் கான்செப்ட்ஸு, அதில் ப்ராபபிலிட்டி தியரி எல்லாத்துலேயும் வந்து இந்த யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற இந்த 2 கான்செப்டும் வந்து ரொம்ப டீப்பாக வந்து யூஸ் ஆகுது. அது வந்து ரெஸ்பெக்டிவ் பேப்பர் சப்ஜெக்டாக படிக்கும்போது நமக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு நம்ம யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம். இதுவே வந்து கட்சிகள் பேர் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம். சப்போஸ் ஒரு கிளாஸில் கொஞ்சம் கலெக்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏ அண்ட் பி, ஒன்று வந்து கிரிக்கெட் விளையாடுறவங்க, இன்னொன்று ஃபுட்பால் விளையாடுறவங்க லிஸ்ட்டு 2 செட்டாக எடுத்துட்டோம்னா, யூனியனில் வந்து கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ விளையாடுறவங்கன்ற அர்த்தம் வரும். இன்டர்செக்ஷனில் என்னென்னா கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் 2மே விளையாடுறவங்க லிஸ்ட்டு வந்து இன்டர்செக்ஷனில் வரும். இதுதான் வந்து இந்த கான்செப்ட்.